வந்து இஹ்லாஸ் என்கிற ஒரு சூறா. அடுத்த சூறா என்ன? குல் ஹுவல்லாஹ்னு சொல்கிறோம்ல, அதை நடைமுறையில் எப்படி சொல்லுவாங்கன்னா குல் ஹுவல்லா சூறான்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லலாம், ஆரம்ப சொல்ல வச்சுன்னு சொல்லலாம். அல்ஹம்து சூறான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி குல் ஹுவல்லா சூறான்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சூறாவுக்கு அதனுடைய கருத்து என்னென்னா இஹ்லாஸை பற்றி, தூய்மையான கடவுள் கோட்பாடை சொல்கிறதுனால அந்த சூறாவுக்கு இஹ்லாஸ்ன்னு பேர். அந்த இஹ்லாஸுங்கிற சூறாவுக்கு அதில் பிஸ்மில்லா போட்டிருக்காங்களா, அது பிஸ்மில்லா வந்து வழக்கம் போல் உள்ளது தான். அப்போ பிஸ்மில்லாவுக்கு அப்புறம் உள்ளது நம்ம குல் ஹுவல்லாவிலேருந்து ஆரம்பிக்கணும். அதில் ஃபஸ்ட்டு என்னது? காஃப் இருக்குது. காஃபுக்கு உறவு குறியீடு இருக்குது, கூனா. அப்புறம் லாம் இருக்குது, அதில் வந்து இல் இருக்குது. அப்போ முதல் வந்த மாதிரி தான் எல்லாத்துலேயும் குல் குல் தான் வருது. அப்போ கூனா இல்லைன்னா குல். அதுக்கப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது, ஹூனா. வாவ் இருக்குது, அது அகர குறியீடு இருக்குது, வானா. ஹுவ குல் ஹுவ. அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் அலிஃப் இருக்குது, அலிஃபுக்கு ஒன்றும் போடலை. அதுக்கப்புறம் லாம் இருக்குது. அந்த லாமில் என்னென்னலாம் இருக்குது? நீட்டி விட்ருக்கு, லாண்டு நிப்பாட்டி வச்சுருக்கல, அந்த ஜபரை வந்து நிப்பாட்டி போட்டாங்கன்னா நீட்டி வாசிக்கணும். அப்போ லாவண்ணா இருக்குது. அந்த லாவண்ணாவோடு சேர்த்து ஷத்தும் இருக்கிறது, அழுத்துற குறியீடும் இருக்கிறது. அப்போ எப்படி படிக்கணும்? ஹுவல்லா ஹுவல்லா. அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு இருக்குது, ஹுவல்லாஹு குல் ஹுவல்லாஹு. இப்படி படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, அலிஃபுக்கு மேலே கோடு இருக்கா, ஆனா. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு மேலே கோடு போட்டிருக்கு, ஹானா, அஹ. அதுக்கப்புறம் தால் இருக்குது. அந்த தாலுக்கு வந்து ஒரு பேசு கொடுத்தாங்கன்னா தூணாவாயிரும். அந்த தாலுக்கு வந்து ரெட்டை பேசு கொடுத்துருக்காங்க, 2 உகர குறியீடு கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து துன் என்று ஆயிரும். அப்போ குல் ஹுவல்லாஹு அஹதுன். இந்த அஹதுன் என்று எப்போ படிக்கணும்? அப்படி தொடர்ந்து படிக்கிறதா இருந்தால் அஹதுன்னு படிங்க. தொடர்ந்து படிக்கலை, நிப்பாட்டுறீங்கன்னா அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் இதுன்னு படிச்சிடணும். இல்லை அப்படி சேர்த்து படிக்க போகிறோம்னு சொன்னால் அஹதுன் அப்படி படிச்சிடணும். அடுத்த எழுத்து என்ன இருக்குது? அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு மேலே கோடு இருக்குது, ஆனா. அப்புறமேல் லாம் இருக்குது. அந்த லாமுக்கு ஷத்து இருக்கிறது, அதோட நீட்டுறதுக்கான குறியும் இருக்கிறது. நீட்டுற குறி இருந்துச்சுன்னு சொன்னால் லாவண்ணா, அதில் ஷத்து இருந்தால் இல்லைன்னா லாவண்ணா. அப்போ அல்லா, ஆனால் இல்லைன்னா லாவண்ணா, அல்லான்னு வந்துடுது. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அது ஊனா இருக்குது, அல்லாஹூ. ஆனால் இல்லைன்னா லாவண்ணா, ஹூனாண்டா அல்லாஹூ தானே, அல்லாஹூன்னு படிக்கணும். அடுத்து வந்து அலிஃப் இருக்குது, அதுக்கு ஒன்றும் போடலை. அதுக்கடுத்து லாம் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு குறியீடும் கொடுக்கலை. குறியீடு இல்லாட்டி விட்டுறணும்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யறதுனா சாது இருக்குது. இந்த சாது எப்படி இருக்குன்னு கேட்டால் அதில் அகர குறியீடு, சாங்கிற குறியீடும் இருக்கிறது. அதோட இந்த ஷத்து இருக்குல்ல, அழுத்தம், அந்த ரெட்டை குறியீடு இருக்குல்ல, அதுவும் இருக்கிறது. அப்போ வெறும் சா இல்லாமல் அது இஸ்ஸன்னாவும் சானாவும் ஆகுது, இஸ்ஸன்னு வருது. அப்போ இஸ்ஸன்னு வாசிக்க முடியுமா, ஆரம்பிக்க முடியுமா? எந்த ஒரு சொல்லையும் சுக்கூனில் ஆரம்பிக்கக்கூடாது. அப்படின்னா என்ன செய்யணும்? இந்த இஸ்ஸன்னு ஆரம்பிக்க முடியாதனால இஸ்ஸை கொண்டு அங்கிட்டு சேர்த்துருங்க. அல்லாஹுஸ், அல்லாஹுண்டு ஆரம்பிச்சிங்கல்ல, அல்லாஹுவோடு சேர்த்து இந்த இஸ்ஸனாவை சேர்த்து விட்ருங்க. அல்லாஹுஸ், அப்புறம் சானா, அப்புறம் மானா, மீமுக்கு மேலே கோடு போட்டால் மானா, சம. அதுக்கப்புறம் தாலு, அதுக்கு உகர குறியீடு சமது. அப்போ சேர்த்து படித்து அப்படி சொன்னேன், அல்லாஹு சமது. அவ்வளோ பெருசாக சொல்ல ஆரம்பத்தில் உங்களுக்கு வரலன்னா அல்லாஹுஸ் சமத் அப்படி பிரிச்சுக்கிடலாம். பழகிருச்சின்னு சொன்னால் அப்படி படிக்கணும், அல்லாஹு சமது. அதோடு நிறுத்திட்டோம் என்றால் அல்லாஹு சமத் இதில் நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து லாம் இருக்குது, லாமுக்கு மேலே கோடு போட்டிருக்கா லானா. அப்புறம் மீம் இருக்குது, அதில் சுக்கூனு, இம்மன்னா லம், லானா இம்மன்னா லம். அதுக்கப்புறம் யாங்கிற எழுத்து, கீழே 2 புள்ளி இருந்தால் யா தான், கீழே 2 புள்ளி இருக்குது, யாங்கிற எழுத்து இருக்குது. அந்த யாவுக்கு என்ன இருக்குது? அகர குறியீடு இருக்குது, யானா.
அப்புறம் லாம் இருக்குது. லாமுக்கு இகர குறியீடு இருக்குது லீனா. அப்புறம் எலி, யானா லீனா எலி. அப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலுக்கு சுக்குன் இருக்கிறது இத்து. அப்போ எலித், யா லீ இத், எலித். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வானா, மேலே கூட்டிருக்கா வானா. அப்புறம் லாம் இருக்குது, மேலே கூட்டிருக்கா லானா, வள. அப்புறம் மீம் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கா இம்மண்ணா, வ லா இம், வளம், வளம் என்று அது வந்துடுது. அதுக்கப்புறம் வந்து யாங்கிற எழுத்து இருக்குது, அந்த யாவுக்கு என்ன இருக்குது, உகர குறியீடு யூனா இருக்குது. அந்த யூனா இருப்பதோட அதுக்கு பக்கத்தில் ஒரு வாவு போட்டு நெஞ்சிருக்கிறாங்க, சுக்குனை போட்டு யூவண்ணா வைக்க விட்டாங்க, நீட்டிட்டாங்க. இந்த யா மட்டும் இருந்துச்சுன்னா யூ, அந்த வாவு போட்டு சுக்குன் போட்டதுனால இது ரெண்டு எழுத்தும் சேர்ந்து யூவண்ணாவாயிரும், யூ. அப்புறம் லாம் இருக்குது, லாமுக்கு மேலே கோடு இருக்குது லானா. தாலுக்கு சுக்குன் இருக்கிறது இத்தண்ணா, லத்துன்னு வருது, யூலத், வளம் யூலத். இதில் சுக்குனே இருக்கிறதுனால நிப்பாட்டினாலும் யூலத்து தான், சேர்த்து வாய்ச்சாலும் யூலத்து தான், ஏன்னா சுக்குன் தானே இருக்குது. அப்போ யூலத்துன்னு இருந்தாலும் யூலத்து தான், இதில் சுக்குனே இருக்குது. அதனால் நீங்கள் நிப்பாட்டிட்டாலும் யூலத்து தான், இணைச்சி நீங்கள் படித்தாலும் யூலத்து என்று சொல்லிட்டு தான் என்ன செய்யணும், அடுத்து போகணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, வாவுக்கு மேலே கோடு இருக்குது வானா. லாம் இருக்குது, மேலே கோடு இருக்குது லானா, வள. மீம் இருக்குது, சுக்குன் இருக்குது இம்மண்ணா, வளம், வா லா இம், வளம். அதுக்கப்புறம் வந்து யானா இருக்குது, ஏ இருக்குது, மேலே கோடு யானா. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, அதுக்கு ஊனா, உகர குறியீடு இருக்குது கூனா, யானா கூனா, யக்கு. அதுக்கப்புறம் வந்து இன் இருக்குது, நூன் இருக்குது, சுக்குன் இருக்குது, யக்குன், யானா கூனா இன்னண்ணா, யக்குன் அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னு கேட்டால் லாம் இருக்குது. அந்த லாமில் என்ன இருக்குன்னு கேட்டால் அகர குறியீடும் இருக்கிறது, அழுத்துற சத்தும் இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டால் இன் என்று இங்கேயே சுக்குன் இருக்கிறது, வளம் யக்குன். அதுக்கு முந்தின சொல்லுலையே கடைசியில் சுக்குனில் முடிச்சிருக்கிறோம். இப்போ இந்த லானாவில் என்ன செஞ்சுருக்குன்னா சுக்குனை போட்டு வச்சுருக்காங்க. இல்லைண்டா சுக்குன் தான் சத்துண்டா தானே, ரெட்டை குறியீடு போட்டாங்கன்னு சொன்னால் இல்லைன்னாவும் லானாவும் இருக்குது. அப்போ இன்னண்ணா அங்கே இருக்குது, இங்கே இல்லைன்னா இருக்குது, ரெண்டு சுக்குன் வருது. இந்த மாதிரி வரும்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இன்னுக்கு அப்புறம் லாம் வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னு உச்சரிவு போய்விடும். யக்குன் என்று சொல்லாமல் இந்த இல்லுக்கு வெயிட்டு கொடுத்துடணும், யக்குல்லஹு, யக்குன் லஹுன்னு சொல்லாமல் இதில் இன்னும் இருக்குது அப்புறம் இல்லும் இருக்குதுல்ல, அதனால் இன்னை வந்து இல்லு மிகைத்து விடும். இன்னுக்கு அப்புறம் லா வந்துச்சின்னு சொன்னால் அந்த இன்னை வாசிக்க மாட்டோம், இன்னை வந்து இல் என்று என்ன செய்வோம், வாசிச்சிருவோம். அப்போ யக்குன் இந்த சத்து போடாட்டாலும் அப்படி தான் வாசிக்கணும். சத்து போட்டு நம்ம வந்து அரபி வழி தெரியாத ஆட்களுக்காக வேண்டி ஒரு அடையாளம் போட்டிருக்காங்க. இந்த சத்து இல்லாமல் சும்மா லாண்டு போட்டிருந்தா கூட எப்படி படிக்கணும், யக்குன் லஹுன்னு படிக்காமல் யக்குல்லஹு, அந்த நூனு போயிடும். வளம் யக்குல்லஹு, வளம் யக்குன் லஹுன்னு படிக்கக்கூடாது. இந்த சூறா மனப்பாடம் பண்ணும்போது என்ன செய்யக்கூடாது, வளம் யக்குன் லஹு அப்படி துண்டு துண்டாக படித்தா அப்படி படிக்கணும். வளம் யக்குன் லஹுன்னு துண்டு துண்டாக வாசித்தோம்னு சொன்னால் வளம் யக்குன் லஹுன்னு இருக்குது. நீங்கள் சேர்த்திங்கன்னு சொன்னால் அந்த இன்னும் வாசிக்கக்கூடாது. இது ஏற்கனவே இந்த எழுத்து சட்டத்தில் உங்களுக்கு சொல்லி தந்துட்டோம். அதனால் இது எப்படி படிக்கணும், யக்குல்லஹு, லானா இருக்குது, லா வச்சு. அப்போ அந்த ஹாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இப்படி அந்த ஹூ இந்த பேச இருக்குல்ல உகர குறியீடு, அதை இப்படி போடாமல் இப்படி உல்ட்டாவை போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி போட்டாங்கன்னு சொன்னால் அது வந்து ஹூன்னு படிக்கணும். அந்த வாவு போட்டால் படிப்போம்ல, இப்படி சும்மா இப்படி போட்டாங்கன்னு சொன்னால் ஹூ, இப்படி தலைகளை போட்டாங்கன்னு சொன்னால் ஹூ, வளம் யக்குல்லஹு அப்படி வந்து நெடிலாக படிச்சிடணும். அதுக்கப்புறம் காஃப் இருக்குது. அந்த காஃபுக்கு என்ன இருக்குது, உகரம் போட்டிருக்கா கூனா. அப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகரம் தான் போட்டிருக்கு, ஃபூனா, கூ ஃபூ குஃபு. அப்புறம் வாவு இருக்குது, வாவுக்கு மேலே கோடு அகரம் இருக்குது, குஃபுவ. அதுவே ரெட்டையாக இருக்குது, ஒரு இன் சேர்த்துக்கணும், குஃபுவன். ஒரு கோடு போட்டிருந்தா குஃபுவ, ரெண்டு கோடு போட்டிருந்தா குஃபுவன், குஃபுவன், குஃபுவன். அந்த மாதிரி போடும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த ஒரு அலிஃபை சேர்ப்பாங்க, சரியா, அது சும்மா சேர்த்துக்கிடுவாங்க.
அதுக்கப்புறம் வந்து அலிஃப் இருக்குது, அந்த அலிஃபுக்கு மேலே கூட்டு இருக்கா ஆனா. அப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு மேலே கூட்டு இருக்கா ஹானா. தால் இருக்கிறது, அந்த தாலுக்கு ஒரு பேசு போட்டாங்கன்னா து அஹது, 2 பேசு போட்டிருந்தாங்கன்னா அஹதுன், ஒரு ஒரு உகர குறியீடு போட்டாங்கன்னா தூணா, 2 உகரம் போட்டு விட்டாங்கன்னா தூணாவும் இன்னன்னாவும். அப்போ எப்படி படிக்கணும்? அ ஹ துன் அஹதுன். இதை அப்படியே நம்ம நிப்பாட்டுறதா இருந்தால் அஹத், ஒன்று நிப்பாட்டி படித்தா படிச்சனே குல் ஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இப்படி மொத்தமாக படிச்சிடணும். இதை வந்து உங்களுக்கு இந்த கிராத்தாக உங்களுக்கு அழகான முறை ராகமாக அந்த இமாம் ஓதியதை உங்களுக்கு போடுவோம். நீங்கள் என்ன செய்யுங்க, அதை திருப்பி 2-3 தடவை ஓதுவார் அவர். நீங்கள் திருப்பி அவரோட சேர்ந்து ஓதுனீங்கன்னு சொன்னால் அந்த ராகமாக ஓதக்கூடிய ஒரு விஷயமும் வந்துவிடும். அப்போ இது ஒரு பயிற்சி எடுத்த மாதிரி போயிடும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பேட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துஆ செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபுதாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீத் சகோதரர்கள், தொண்டி தௌஹீத் பேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துஆ செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துஆ செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன் பைலட் அப்துல் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசித், ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-யில் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மண்ணடி, மூன்மார்ட் அருகில், மண்ணடி, சென்னை 1. இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்தில் PJ பேசுகிறார். மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொதுக்கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 ஞாயிறு அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் NTF தலைவர் PJ உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். இன்ஷா அல்லாஹ். ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூடநம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை, SP பட்டினம். தொண்டியில் இருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ் 2, மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் அக்லாஸ். குல் ஹுவல்லாஹு அஹத். குல் ஹு வல்லாஹு அஹத்.
قل هو والله أحد قل هو الله أحد قل هو الله أحد قل هو الله أحد الله الصمد الله الصمد الله الصمد الله الصمد الله الصمد الله الصمد لم يلد ولم يولد 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 ولم يكن له ولم يكن له كفوا أحد 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 بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. அடுத்து வந்து இந்த சூறா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து சூரத்துல் லஹப் என்கிற சூறா. இந்த லஹபுங்கிற வார்த்தை இந்த சூறாவில் வர்றதுனால இதை லஹபுன்னு சொல்லுவாங்க. சில பிரதிகளில் வந்து மசது என்றும் இந்த சூறாவுக்கு பேர் போட்டிருப்பாங்க. அது கடைசி வார்த்தை மசதுன்னு வரும், மின் மசதுண்டு. சில குர்ஆன் பிரதிகளில் இந்த பேர்கள்லாம் வந்து நம்ம பிற்காலத்தில் வைக்கிறது தான். சில சூறாக்கள் தான் ரசூல்லா பேர் வச்சாங்க. பின்னாடி உள்ளதெல்லாம் நம்ம அந்த என்ன மாதிரி வச்சா நல்லா இருக்கும்னு வச்சு பிற்காலத்தில் வைக்கிறதுனால சில பேர் இதை லஹபு சூறா என்று சொல்வார்கள், சில பேர் மசது சூறா என்று சொல்வார்கள். அது நமக்கு உங்களுக்கு ஓதுறதுக்கு அது தேவையில்லை, பிறகு தப்சீர் படிக்கும்போது பார்த்துக்கலாம். குர்ஆன் ஓதுறதுக்கு உள்ளது தானே, அதுக்கு ஒரு பேர் லஹபுங்கிற சூறா. இந்த சூறாவுக்கு வந்து என்னென்னு கேட்டால் அதில் பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் இருக்குது. வழக்கமாக எல்லா பிஸ்மில்லா போல தான் அது. அடுத்து என்னென்னா அந்த வசனத்துக்கு உள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு எழுத்து தானா இருக்குது, தே இருக்குது. தேக்கு என்ன இருக்குது, அகர குறியீடு தானா. அப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாவுக்கு மேலே அகர குறியீடு தான், தானா பானா தப. அந்த தப என்பதை வந்து இந்த ஷத்து போட்டு அழுத்தியிருக்கிறாங்க, தப்ப. இந்த பானாவுக்குரிய குறியீடையும் போட்டுட்டு அழுத்துகிற குறியீடு ரெட்டை குறியீடு என்ன செய்கிறாங்க, அழுத்த குறியீடு வச்சுருக்கிறாங்க. அப்போ தானா இப்பன்னா பானா தப்ப. அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது. அந்த தாவுக்கு என்ன இருக்குது,
சுக்கூன் இருக்குது. சுக்கூன் தான் இத்து. தா இப் பா இத் தப்பத். அப்போ முதல்ல தானா இருக்குது, அடுத்து இப்பண்ணா பானா இருக்குது தப்ப, அப்புறம் இத்தனா இருக்குது தப்பத், அப்புறம் யாங்கிற எழுத்து இருக்குது. அந்த யாவுக்கு வந்து அகர குறியீடு போட்டிருக்கு யானா. அப்புறம் தால் இருக்கிறது, அந்த தாலுக்கு வந்து அகர குறியீடு போட்டிருக்காங்க. அப்போ எத. அதுக்கப்புறம் ஒரு அழிவு போட்டிருக்காங்க நீட்டுறதுக்காக வேண்டி எதா. இந்த நீட்டுறதில் வந்து உங்களுக்கு சொல்லி தராதுன்னு நினைக்கிறேன். அந்த நீட்டரில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சொல்லி தந்திருக்கும் மத்துன்னு சொல்லி, அதாவது கொஞ்சம் அதிக நேரம் நீட்டுவதற்காக ஒரு குறியீடு வச்சுருக்குறாங்க. தாலுக்கு அப்புறம் அழிவு போட்டால் தா. அந்த தாங்கிறது வந்து இப்படி 4 விரல் மடக்கிற அளவுக்கு தா. இவ்வளோ நேரம் நீட்டுறதுக்கு கொஞ்சம் நல்லா நீட்டுறதா இருந்தால் அதுக்கு ஒரு குறியீடு வச்சுருக்குறாங்க. அந்த குறியீடு தான் அந்த மத்து இந்த இருக்குல்ல இப்படி வளைஞ்சிருக்கு பாருங்கள். அந்த தாலுக்கு மேலே தாலுக்கு அப்புறம் உள்ள அலிஃப் இருக்குல்ல, அந்த அலிஃபில் இப்படி வளைஞ்சி இந்த அகர குறியீடுக்கு போடுற இந்த ஜபர் கோடு வந்து சமமாக இருக்கும், கோணல் இல்லாமல் இருக்கும். இது எப்படி இருக்குன்னா இப்படி வளைஞ்சி இப்படி அந்த அலையாக வரும்ல அந்த மாதிரி வளைஞ்சி இருக்கும். இப்படி வளைஞ்சி இருந்துச்சின்னு சொன்னால் அந்த தாளை வந்து கொஞ்சம் கூடுதலாக நீட்டணும். சும்மா அலிஃபு மட்டும் போட்டால் தா. அந்த கூடுதல் நீட்டுறதுக்கு அந்த குறியீடு போட்டால் மத்துன்னா கூடுதலாக நீட்டுவதுன்னு அர்த்தம். இது மத்துன்னு இதுக்கு பேர். இந்த மத்துங்கிற குறியீடு இருந்துச்சின்னு சொன்னால் தப்பத் எதா. இந்த நீட்டு கையை மடக்கி வேகமாக மடக்கணும். தப்பத் எதா இவ்வளோ நேரம் நீட்டணும். அப்படி நீட்டுறதுக்காக வேண்டிய அந்த அரபிகள் நீட்டுறாங்கல்ல, இது நீட்டுங்கன்னு போய் ஓதி காட்டிக்கிட்டு இருக்க முடியும். அதுக்கு ஒரு குறியீடை வச்சு உங்களுக்கு சொல்லி தந்துடுறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு குறியீடு போட்டாங்கன்னா என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஜாஸ்தியாக நீட்டிக்கிறங்க. அப்போ தப்பத் எதா. அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது, மேலே கோடு இருக்குது ஆனா. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது. கீழே புள்ளி இருந்தால் பா தானே, பே மாதிரி வடிவத்தில் இருக்காது, ஆனால் கீழே புள்ளியை வச்சு கண்டுபிடிச்சிக்கணும் பாங்கிறது இருக்குது. அந்த பாவுக்கு என்ன இருக்குது, இகர குறியீடு போட்டிருக்க பீனா. ஆனா பீனா அபி. அதுக்கப்புறம் ஏ இருக்குது. அந்த ஏக்கு என்ன இருக்குது, சுக்கூன் இருக்குது. சுக்கூன் இருந்தால் அந்த பீனாவை வந்து பி என்னாவை போயிடும். அப்போ அபி. ஆனா பி என்னா அபி அபின்னு வந்துருச்சா. அதுக்கப்புறம் வந்து லானா இருக்குது, லாம் இருக்குது, மேலே கோடு லானா. அதுக்கப்புறம் வந்து ஹாங்கிற எழுத்து இருக்குது, மேலே கோடு ஹானா லஹ. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது. அந்த பாவுக்கு கீழே கோடு இருந்தால் பி லஹ பி. ஆனால் அந்த கீழே வந்து 2 கோடு இருக்குது, 2 இகர குறியீடு போட்டிருக்கு. அப்போ அதை பி என்று சொல்லாமல் பின். அப்போ லானா ஹானா பீனா ப்ளஸ் இன்னும் சேர்த்துக்கிறணும் லஹ பின். அப்போ தப்பத் எதா எதா அபி லஹ பின் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டால் ஒரு வாவு இருக்குது. அந்த வாவுக்கு என்ன இருக்குன்னு கேட்டால் அகர குறியீடும் இருக்கிறது, இந்த ஷத்தும் இருக்கிறது, அழுத்துற குறியீடும் இருக்கிறது. அப்போ இருந்தால் வானாவோட இவ்வண்ணாவும் இருக்குது, இவ்வன் இருக்குது. வெறும் வாவில் கோடு போட்டால் வானா. அந்த வாவில் இப்படி ஷத்து போட்டாங்கன்னு சொன்னால் இவ்வண்ணா ப்ளஸ் வானா இவ்வண்டு வந்துடுது. அப்போ இவ்வளோ ஆரம்பிக்க முடியுமா, ஆரம்பிக்க முடியாது. அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த முன்னாடி உள்ள இன் இருக்குல்ல, அங்கே பார்த்தா இன்னலை சுக்குன் இருக்குது. அபீலஹ பின், அபீலஹ பின்னு சொன்னீங்கல்ல, அந்த பின் என்பதில் வந்து மறைமுகமாக சுக்கூனுடைய ஓசை இருக்கிறது, கண்ணுக்கு தெரியலை. ஆனால் லஹ பின் என்று சொல்கிறோம்ல, அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஒரு இன்னு இருக்கிறது. அப்போ அங்கே இன்னும் ஒன்று சுக்கூன் இருக்கிறது, இந்த வாவில் இவ்வுன்ற ஒரு சுக்கூன் ஒன்று இருக்குது. 2 சுக்கூன் வந்து எப்படி வடிக்கிறது என்று கேட்டால் உங்களுக்கு முதல்ல சொல்லிட்டோம். இந்த இன்கிறதுக்கு பின்னாடி வாவு வந்தாலும் யா வந்தாலும் அந்த இன்னு வந்து மூக்குனால் இன் என்று சொல்லாமல் மூக்கால் என்ன செய்யணும், அறநூனாக உச்சரிக்கணும் என்று சொல்லியிருக்கிறோம். அப்போ லஹ பின் வ தப்பன்னு சொல்லாமல் லஹ பிம் வ தப்ப அப்படி சொல்லணும். அந்த இன்னு என்பதை இன்னும் இவ்வும் கலந்து மிக்ஸ் பண்ணி அடிக்கணும், சரியா. லஹ பிம் வ தப் அப்படி படிக்கணும். அந்த வாவை அங்கிட்டு சேர்த்து விட்டு அந்த இன்னுடைய உச்சரிப்பை பாதியாக ஆக்கி இந்த வாவுடைய உச்சரிப்பையும் கொடுத்து லஹ பிம் வ தப்புன்னு படிக்கணும். அது தப்பு எப்படி படிக்கணும், வானா போட்டிருக்கா, அதுக்கப்புறம் தானா இருக்குது, தாவுக்கு மேலே கோடு தானா. அதுக்கப்புறம் பானா பா இருக்குது, மேலே கோடு தபன்னு இருக்குது. அதில் வந்து சத்து வச்சுருக்கிறாங்க தப்ப.
அப்போ வ தப்பன்னு இருக்கிறது. அப்போ சேர்த்து படித்தோம்னா லஹபிம் வ தப்ப. அதோடு நிப்பாட்டுறதா இருந்தால் வ தப்பன்னு அழுத்தி சொல்கிறோம். ஆனால் அந்த ஆயத்தை நிப்பாட்ட வேண்டி வந்துச்சின்னு சொன்னால் அதோட மூச்சை விட்டுட்டு மறு ஆயத்தை நீங்கள் மறுமூச்சு எடுத்து வாசிக்கிறீங்கன்னு சொன்னால் ஒ தப்பன்னு சொல்லாமல் என்ன செய்யணும், ஒ தப். அப்போ தப்பத் யதா அபி லஹபிம் வ தப். அதுக்கப்புறம் மீம் இருக்குது. மீமுக்கு மேலே கோடு மானா. அப்புறம் அலிஃப் இருக்குது. அந்த அலிஃபு போட்டால் மாவண்ணா மா. அந்த மாவண்ணாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால், இந்த மத்துன்னு சொன்னோம்ல ரொம்ப நேரம் நீட்டுறது, அந்த ரொம்ப நேரம் நீட்டுறதுடைய குறி இப்படி வளைச்சி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரொம்ப நேரம் நீட்டுற குறியை போட்டிருக்காங்க. சும்மா போட்டால் மா, அந்த மாதிரி போட்டால் மா, கொஞ்சம் அதிகமாக நீட்டணும். அப்போ அந்த மாவண்ணா வந்து டபுள் மா மாதிரி மான்னு நீட்டணும். அதுக்கப்புறம் அலிஃப் இருக்குது. அலிஃபுக்கு மேலே கூட ஆனா. அதுக்கப்புறம் கைன் இருக்குது. அந்த கைனில் சுக்குன் இருக்கு, இகுண்டு வரும். ஆனால் இகுன்னு அகு. இகுன்னாலாம் தமிழில் கிடையாது. நம்ம இந்த அது மாதிரி மேட்சாக நம்ம சொல்லிக்கிறோம். அப்புறம் நூன் இருக்கிறது. அந்த நூனில் வந்து இப்படி அகர குறியீடு இப்படி போடாமல் இப்படி நிப்பாட்டி போட்டிருக்குறாங்க. அப்படி போட்டால் அது நான் ஒன்றா. அப்போ நான் ஆகுனா மா ஆகுனா என்று படிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆனா இருக்குது, ஐன் இருக்குது. ஐனுக்கு மேலே கோடு இருக்கு ஆனா. அப்புறம் நூன் இருக்கிறது, அதில் சுக்குன் இருக்கிறது அன். அப்புறம் ஹா இருக்குது, இந்த ஹாங்கிற எழுத்து, அதுக்கு ஊனா போட்டிருக்கு ஹூ. அன் ஹூ மா அக்னா அன் ஹூ. அதுக்கப்புறம் மீம் இருக்குது. மீமுக்கு மேலே கோடு இருக்குது மானா. அப்புறம் ஒரு அலிஃபு போட்டிருக்குறாங்க மாவண்ணா மா. அப்புறம் லாம் இருக்குது. லாமுக்கு ஊனா போட்டிருக்காங்க உகர குறியீடு மாலு. அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு போட்டிருக்காங்க. உகர குறியீடை உல்ட்டாவை போட்டிருக்காங்க, திருப்பி போட்டிருக்காங்க நல்லா நீட்டி சொல்கிறதுக்காக வேண்டி. மாலு ஹூ மாலு ஹூ என்று என்ன செய்யணும், அது நீட்டி சொல்லணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, மேலே கூட வானா. அப்புறம் மீம் இருக்கிறது, மேலே கூட மானா வம. அப்புறம் ஒரு அலிஃபை போட்டிருக்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், நீட்டி விடணும் வமா. அப்புறம் காஃப் இருக்குது, மேலே கோடு காணா. சீன் இருக்கிறது, அதுக்கு மேலே கோடு தான் சாணா கச. அப்புறம் பா இருக்குது, அதுக்கு மேலே கோடு கசப. அப்போ வமா கசப மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப. அதோடு நிப்பாட்டுறதா இருந்தால் வமா கசப் அப்போ நிப்பாட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து சீன் இருக்கிறது. சீனுக்கு என்ன இருக்குது, மேலே கோடு இருக்குது சாணா. அப்புறம் யாங்கிற எழுத்திற்கு கீழே 2 புள்ளி இருந்தால் யா தான். அப்போ யாங்கிற எழுத்திற்கு அதுக்கு மேலே கோடு யானா சாணா யானா சய. அதுக்கப்புறம் சாது இருக்குது. அந்த சாதுக்கு வந்து சுக்குன் இஸ் இருக்குது, ஸோ எஸ் எஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் லாம் இருக்குது. கோடு மாதிரி இருந்தால் லாமு தான் அது. ஏன்னா அடுத்து சேர்த்து எழுதக்கூடாதுல, அலிஃபாக இருந்தால் சேர்த்து எழுதிக்க மாட்டாங்க, லாமு தான் அது. அந்த லாமுக்கு என்ன போட்டிருக்காங்க, இப்படி குறியீடு போடாமல் இப்படி போட்டிருக்காங்க. இப்படி போட்டால் லா, இப்படி போட்டால் லா. அப்போ சயஸ் லா. யா இருக்குது, யாக்கு ஒன்றும் போடலை, விட்டுருங்க. அப்போ சானா யானா இஸ்ஸன்னா லாவண்ணா சயஸ் லா. அப்புறம் நூன் இருக்குது, நூனுக்கு அகர குறியீடு நானா. அப்புறம் அலிஃபு சேர்த்துருக்குறாங்க நாவண்ணா நா. அப்புறம் ரா இருக்குது, ஒரு குறியீடு போட்டால் ராணா, 2 குறியீடு போட்டால் ரன் நாரன் ரயசலா நாரன். அதுக்கப்புறம் தால் இருக்குது, அந்த தாலுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க தானா. அப்புறம் அலிஃபை போட்டு நீட்டிருக்கிறாங்க தாவண்ணா தா. அப்புறம் தா இருக்குது, அதுக்கு மேலே கோடு போட்டிருக்காங்க தாத்த போட்டாங்க. அப்புறம் லாம் இருக்குது, மேலே கோடு லானா. அப்புறம் ஹா இருக்குது, அதுக்கு மேலே கோடு ஹானா லஹ. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு கீழே கோடு லஹபி, கீழே 2 கோடு லஹபின். அப்போ என்ன இருக்குது, சயஸ்லா நாரன் தாத்த லஹபின். அதோட நிப்பாட்டுறது தான் லஹப். சயஸ்லா நாரன் தாத்த லஹப் என்று இப்படி நிப்பாட்டிடணும். அப்புறம் வந்து